இதுக்கப்புறமும் கோகிலாவோட நாத்தனாருங்க அந்த கல்யாணத்தை மறைச்சு ஏமாத்திட்டாங்க. என்னங்க இது பெரிய மோசடியால இருக்கு. இப்ப எல்லா உண்மையும் கோகிலாவுக்கு தெரிஞ்சிடுச்சு சார். இதுக்கப்புறமும் அந்த 2வது பொண்டாட்டிய பார்க்கவே கூடாதுன்னு புருஷனை தனியா பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. நாளைக்கே சத்தியமாவது சக்கரை பொங்கலாவதுன்னு அவங்க மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. பஞ்சு நெருப்பும் பத்திக்கும். நாம எது செஞ்சாலும் சட்டப்பூர்வமா தான் செய்யணும். கரெக்ட் சார். அவங்கள சட்டப்பூர்வமா பிரிக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். கவலையே படாதீங்க, நாம பிரிச்சிடலாம். பிரிக்கிறதுனா சும்மா சாதாரணமா இல்லைங்க, அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிடலாம். இபிகோல என்னென்ன பிரிவுலாம் இருக்கோ அந்த எல்லா பிரிவுலையும் ஒவ்வொரு கேஸை ஃபைல் பண்ணிடலாம். நீங்க மட்டும் ஒரு கேஸை கொடுத்தீங்க, உங்க புருஷன், உங்க நாத்தனாரு, அந்த 2வது பொண்ணு, 2வது கல்யாணத்துக்கு வந்து அட்டன் பண்ணவங்க, மொய் செஞ்சவங்க, இவ்வளவு ஏன் பந்தி பரிமாறினவங்க முதற்கொண்டு அத்தனை பேரையும் தூக்கி உள்ள வச்சிடலாங்க. சார் ஒரு நிமிஷம், புருஷனுக்கு மட்டும் ஒண்ணு ஆகக்கூடாது சார். என்னதான் அவரு தப்பு பண்ணாலும் அவர் மேல நான் உயிரிய வச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என் நாத்தனாருங்க தான் சார். அவளுங்களை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, நான் என்ன வேணும்னாலும் செய்யறேன். இதுல உங்க புருஷனை மட்டும் தனியா பிரிக்க முடியாதுமா, அவர் தானே அக்யூஸ் நம்பர் 1. சோ அவங்கள அரெஸ்ட் பண்றது கூட 2வது பட்சம் தான் சார். முதல் வேலைக்கு அந்த 2வது கல்யாணம் பண்ணவள லீகலா அறுத்து விடணும் சார். அதுதான் சார் இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா சார், அவ இனிமே எங்க வாழ்க்கையில எப்பவுமே குறுக்கிட கூடாது. அவ என் புருஷன் கிட்ட எதுக்குமே சொந்தம் கொண்டாட கூடாது. அதுதான் சார் எனக்கு வேணும். பிரமாதமா பண்ணிரலாமா. ஏன்னா ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது தான் நம்ம இந்திய அரசியல் சட்டம். அதை மீறி இங்க யாருமே 2வது தாரம் வச்சுக்க முடியாது. ஜட்ஜி வெட்டு 1 துண்டு 2ன்னு கட் பண்ணி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நீங்க இருக்கிற திசை பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டா. போதுமா? அதான் சார் எனக்கு வேணும். கவலையே படாதீங்க, ஒரே சிட்டிங்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். பெரிய லாயர் முடிச்சு கொடுத்துருவாரு. சார் இதுக்கெல்லாம் எவ்வளவு சார் செலவாகும்? எப்படியும் ஒரு 50,000 rupees ஆகுமா. ஒரு 25,000 அட்வான்ஸா கொடுத்துருங்க. மீதி 25,000 நான் கேஸ் நடக்கும்போது அப்பப்போ உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். நான் தான் சொன்னல, பெரிய லாயர். அம்மா மகமாயி தாயே, நீதாம்மா கூட இருந்து இந்த கேஸை ஜெயிக்க வைக்கணும். இந்தாங்க சார். கோகிலா, நீ கவலைப்படாத. உன் புருஷன் உனக்கு மட்டும்தான். உன் புருஷன் அபகரிச்ச உமா, அதுக்கு உடந்தையா இருந்த தாமரை, மல்லிகா, பாரி எல்லாரையும் கதற வைக்கணும். அதுக்கு நான் உனக்கு பக்கத்துணையா இருப்பேன். உன் ஆட்டத்தை இந்த நிமிஷத்துல இருந்து ஆரம்பி. என்ன பூவரசு, ஸ்டாண்டு பக்கமே ஆளை காணோம். நிறைய சம்பாரிச்சிட்டியா இல்ல சம்பாரிச்சது போதும் முடிவு பண்ணிட்டியா? பணத்தை சம்பாரிச்சு என்னன்னு செய்யறது, வாழ்க்கையே நிம்மதியெல்லாம் போயிட்டு இருக்குனே. ஏன் பூவரசு இப்படி எல்லாம் பேசுற? நீ இப்படி விரக்தியா பேசி நான் பார்த்ததே இல்லையே. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குனே. என்னதான் மயில் அழகா இருந்தாலும் அளவுக்கு மீறி வண்டியில் ஏற்றினா அச்சு முறிஞ்சு போகும்னு ஊரில் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. என்னப்பா சொல்ற? இப்ப அச்சு முறிகிற அளவுக்கு அப்படி என்னதான் ஆயிப்போச்சு? நான் பண்ண ஒரு தப்பால என் குடும்பமே செதறி போச்சுனே. அண்ணே, என் தங்கச்சி ஏதா உலகம்னு நான் இத்தனை நாளாக இருந்துட்டேன். இப்ப என் தங்கச்சியால நான் பார்க்க முடியாத மாதிரி ஆயிடுச்சேனே. உன் தங்கச்சிங்களை நீ பார்க்காம இருக்கியா? அப்படின்னா நீ செத்து போயிருவியப்பா. செத்து தானே போயிருக்கணும்.
இந்த பிரச்சனை மறுபடியும் என்னைக்காவது சரியாயிரும்ன்ற ஏக்கத்தில் உசுரை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்பா அந்த உமா பிரச்சனை தான் உன்னை இந்த அளவு கொண்டு வந்து விட்டுருச்சா? அண்ணே, நான் பெருமைக்காக சொல்லணே, நானும் என் தங்கச்சிகளும் மனசு அறிஞ்சு எந்த உயிருக்கும் கெடுதல் பண்ணலண்ணே. எங்கள் ரத்தம் அப்படின்னே. அண்ணே, எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய கேடு பண்ணவங்களையும் நாங்கள் மன்னிச்சு தானே போயிருக்கோம். ஏனே அதுக்கு போய் என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்குமானே? ஏனே என் பொண்டாட்டி கோயிலா சொல்கிறா என்னமோ அவளை பழி வாங்குறதுக்காகத்தான் என் தங்கச்சி 2 பேரும் உமாவை எனக்கு கட்டி வச்சாங்கன்ட்டு. ஏனே எனக்கு அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறேன்டே தெரியல. ஏன்னா என் தங்கச்சியை நான் போய் பார்த்தாலும் அதுக்கு வந்து என்ன பார்த்தாலும் அவள் செத்தே போயிடுவோம்ன்றா. வேற ஒரு சமயமாக இருந்தால் ஓடி இவளைன்ட்டு என் தங்கச்சியில் போய் நான் பார்த்துருவேன். இப்போ கோவிலில் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்கானே, டாக்டர் வேற அவளை குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்று மனசெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு என் தங்கச்சியெல்லாம் நான் பார்க்காம இருக்கேனே. சரிப்பா, அந்த உமா விஷயம் என்னாச்சு? என் தங்கச்சி தாமரை வீட்டில் தானே உமா இருக்கு. என் தங்கச்சியலவே இப்போதைக்கு பார்க்க முடியலன்றப்ப நான் என்னைக்குனே போய் உமாவை பார்க்கறது? கண்ணு கட்டின தூரத்து வரைக்கும் வெளிச்சமே தெரிலனே. ஆனால் நானும் என் தங்கச்சிகளை சேர்ந்துருக்கிறப்ப உடம்புல ஒரு யானை போல இருக்க மாதிரி இருக்கும்னே. எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சலாம் என்ற ஒரு துணிச்சல் இருக்கும்னே. ஆனால் இப்போ என் தங்கச்சி என் கூட இல்லைன்னு உடனே உடம்பெல்லாம் சோர்ந்து போச்சுனே. இன்னைக்கே கூட தெம்பில்லாமல் இருக்கேன். பூவரசு, நீ எல்லாம் ரொம்ப நல்லவன்பா. உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தா இந்த உலகத்துல கடவுளே இல்லேன்னு அர்த்தம்ப்பா. மனுஷனா பிறந்தா பிரச்சனை வரத்தான்ப்பா செய்யும், அது வராம போகாது. உனக்கெல்லாம் அது சீக்கிரம் சரியாயிரும்பா, கவலையே படாத. கண்டிப்பா சரியாயிடும். சரி ஆயிரணும்னே, நானும் சாமிகிட்ட அதான் வேண்டிட்டு இருக்கேன். அண்ணே, வண்டி நிறுத்துங்க. அண்ணா, மல்லிகா, அண்ணா, மல்லிகா எப்படி பார்க்க? எப்படி பார்க்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ எப்படின்னு இருக்க? இருக்கப்பா. அண்ணா, இந்த பக்கம் கோகிலா நீ வருவாங்களா? அண்ணா, இல்லப்பா, வீட்டில் இருக்கா, இந்த பக்கமெல்லாம் வரமாட்டா. அண்ணா, நீ ஏன் அழற? அழாத அண்ணா. மல்லிகா, அண்ணன் என்னப்பா பாவம் செஞ்சேன். இத்தனை வருஷம் உங்களை பார்த்துட்டே வளர்த்துட்டு இப்ப உங்க முகத்தை கூட பார்க்க முடியாத பாவியாய் நிக்கிறேனப்பா. அண்ணா, விமல் என்ன கம்பெனிக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் அக்காவை கூட பார்க்கல. அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? நம்ம மனசு அறிஞ்சதை பண்ணலன்றத கோகிலாவுக்கு புரிய வைக்கவே மாட்டாரா? ஏப்பா, எத்தனை நாளைக்கு இப்ப நம்ம 3 பேரும் பயந்து பயந்து சந்திக்கிறது? அண்ணா, உன்கிட்ட நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க முடியாது. இந்த பக்கம் விமல் வந்தாலும் வந்துருவாரு. நான் சொல்ல வந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். என்னப்பா, என்ன விஷயம்? அண்ணா, உமா நீ இப்ப அக்கா வீட்டுல இல்ல. அக்கா உமா நீயே தனி வீடு பார்த்து வச்சிருச்சு. தனி வீடா? எதுக்குப்பா? உமா நீ தான் ரொம்ப பிடிவாதமா தனியா போறேன்னு சொல்லிருக்காங்க. அக்காவும் அதுதான் உமானிக்கு நிம்மதினா அதை செய்யறதுதான் சரின்னு சொல்லிட்டு தனியா வீடு பார்த்து வச்சிருச்சுன்னு. சரி, எங்க இருக்கு? படப்பழனி கோவிலுக்கு பக்கத்துல. என்ன மல்லியா, அந்த இடமெல்லாம் பாதுகாப்பான இடம் தானே? நல்லா பார்த்து விசாரிச்சீங்களா? ரொம்ப நல்லா பார்த்தாச்சுன்னு. ரொம்ப பத்திரமான இடம்தான்.
வழியா சூதுவாது தெரியாதவப்பா உமா. இன்னைக்கு உமாவா பார்த்து நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுரி. என் கழுத்துல என் புருஷன் கிட்ட தாலி இருக்குன்னு தீர்மானமா சொன்னா எந்த கோர்ட்டும் எந்த போலீஸும் அவளை ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. ஆனா அதை சொல்லணும்னு தெரியாத வெள்ளந்தி எவ்வளப்பா இருக்காவ. அதனால தானே ஒளிஞ்சு ஒளிஞ்சு கூட நம்ம உமா அண்ணி கூட நிக்கிறோம். சரிப்பா, இனிமே நீ அக்காவை அடிக்கடி பார்த்துக்கணும். என்ன பிரச்சனை என்றாலும் பார்க்காம பேசாம மட்டும் இருந்துடாதீங்கப்பா. சரிண்ணே, அப்ப நான் போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிண்ணே. அண்ணே, வர வழியில வடபழனி கோவிலுக்கு போயிருந்த அண்ணே, நானே வச்சு விடுறேன். அண்ணே, நீ நான் அக்கா 3 பேரும் சீக்கிரம் சேர்ந்துடணும் தானே வேண்டிக்கிட்டேன். அந்த முருகன் நம்மளை கண்டிப்பா சேர்த்து வைப்பாருன்னு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருன்னு மனசை மட்டும் விட்டுறாதண்ணே. சரிப்பா, போயிட்டு வரேன். விரல்கள் போடும் கோலத்தில் புள்ளி எண்ணி பார்த்திடலாம். விதியின் கோலம் யார் கையில், என்ன எண்ணி வாழ்வது நாம். உறவென்னும் தொடர்கதை தொடர்ந்தால் வாழும் வாழ்வில் அர்த்தம் இருக்கு. உறவில்லா நிலை ஒன்று வந்தால் வேண்டாம் இந்த வாழ்வெனக்கு. இது நீளும் கதையா சொல்லிவிட்டு போ. ஓகே சார், நான் உங்கள் மெயில் செக் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணி வைக்கிறேன். அது மற்றெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ரைட் சார். ம், சரி சார், கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே சார், நான் வச்சிடுறேன். தேங்க்யூ. என்ன தாமரை, இப்போதான் ஆஃபீஸ் போனால் அதுக்குள்ளே திரும்பி வந்துட்டேன். இனிமே நானும் ஆபீஸ் போகலங்க. நானும் போலையா? இப்ப வேற யாரும் ஆபீஸ்க்கு வரல? அந்த விமல் ஏங்க இப்படி இருக்காரு? நமக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது, அவ்வளவுதான். அது என்னைக்குமே சரியாகாதான்னு. நானும் அவரும் என்ன நிரந்தர எதிரிங்களா? இனிமே என்னைக்குமே பேசிக்கவே மாட்டோமா? என் குழந்தையும் என் தங்கச்சி குழந்தையும் நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்களா? ஏங்க ஏங்க இந்த விமல் இதெல்லாம் புரிஞ்சிக்காம இப்படி நடந்துக்கிறாரு? தாமரை, இன்னைக்கு என்ன நடந்துச்சு? மல்லிகாவை இனிமே ஆபீஸ்க்கே போக கூடாதுன்னு விமல் சொல்லிட்டாராம். அவருக்கு கோவம்னா அவர் வராம இருக்கட்டும். மல்லிகாவை போக கூடாதுன்னு சொல்றதுக்கு அவருக்கு என்னங்க உரிமை இருக்கு? தாலி கட்டின புருஷனா எல்லா உரிமையும் வந்துருமா? அக்கா தங்கச்சி உறவை வெட்டி எறிகிற உரிமை கூட அவருக்கு வந்துருமா என்ன? என்னங்க இது மடத்தனமா இருக்கு? சரி தாமரை, விடு. விமலோட பிரச்சனையே இதுதான். அவனுக்கு கோபம் வந்துச்சுன்னா அதை கட்டுப்படுத்திக்கவே தெரியாது. பேசிக்கிட்டே போவார். அவரா என்னைக்கு அதை ஸ்டாப் பண்றாரோ அப்போதான் நிம்மதி. அது வரைக்கும் விமல் கொடுக்குற கஷ்டம் எல்லாத்தையும் நம்ம தாங்கி தான் ஆகணும். மல்லிகா இல்லாத ஆபீஸ்க்கு நான் எப்படிங்க போவேன்? அவ இல்லாம நான் எப்படி சகிச்சுப்பேன்? ஒரு வேலையும் அவளா செய்ய மாட்டா. இன்னும் ஸ்கூல் குழந்தை மாதிரி என்கிட்ட வந்து சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருப்பா. நீ ஒரு முடிவு எடுத்து அந்த வேலையை பண்ணிடுன்னு சொன்னா கூட கேட்க மாட்டா. நீயும் வந்துடு அப்படின்னு காத்துட்டு இருப்பா. எனக்கு காஃபி கொடுத்தாங்களா, நான் வெளியே போறதுக்கு எனக்கு கார் ரெடி ஆயிடுச்சான்னு என்னை கவனிச்சுக்கிட்டே இருப்பா. இனிமே யார் எனக்காக காத்துட்டு இருப்பா? இனிமே யார் எனக்காக கவனிச்சு கவனிச்சு செய்வாங்க? சரி விடு தாமரை, இதெல்லாம் சீக்கிரமே சரியாயிரும். நான் டெய்லி சந்தோஷமா ஆபீஸ்க்கு போறதே அங்க மல்லிகாவை பார்க்க முடியுங்கிறதுக்காக தான். இப்ப அவ இல்லாத ஆபீஸ்க்கு நான் எப்படி போவேன்? அந்த ஆபீஸே எனக்கு சூன்யமா தெரியுது. என்ன பயமுறுத்துதுங்க. எங்க 3 பேரையும் சாகசனா கூட சந்தோஷமா செத்து போயிடுவோம். எங்களை பிரிச்சு வச்சா மட்டும் எங்களால தாங்கிக்கவே முடியாது.
அது ஏங்க அந்த விமலுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது? ம். இங்க பாரு, முதல்ல நீ அழுகிறத நிப்பாட்டு. இப்ப என்ன, உனக்கு மல்லிகா ஆபீஸ் வரணும் அவ்வளவுதானே? நான் உனக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தருவேன். அதை மட்டும் நீ டெய்லி செஞ்சுட்டு வா. தவறாம செஞ்சுக்கிட்டே வந்தனா மல்லிகா சீக்கிரமே ஆபீஸ்க்கு வந்துருவா. என்ன எக்ஸசைஸ்? டெய்லி காலைல எந்திரிச்சதும் இன்னைக்கு மல்லிகா ஆபீஸ்க்கு வரணும், இன்னைக்கு மல்லிகா ஆபீஸ்க்கு வரணும்னு மனசுக்குள்ளேயே 100 தடவை சொல்லி பாரேன். அதே மாதிரி ஆபீஸ்க்கு போனதும் மல்லிகா ஆபீஸ்க்கு வந்துட்ட மாதிரியே ஃபீல் பண்ணிக்கோ. அப்புறம் மல்லிகாவுக்கு மனசுக்குள்ளேயே குட் மார்னிங் சொல்லு. அப்பப்ப மல்லிகா இருக்கிறதாகவே நினைச்சுக்கிட்டு அவகிட்ட பேசு. இதுக்கு பேரு தான் பவர் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜின்னு பேரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஏதோ பைத்தியகாரத்தனம் மாதிரி தோணும். ஆனா இது நீ செய்ய ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, ஒரு மேஜிக் மாதிரி சில நாள்லயே மல்லிகா ஆபீஸ்க்கு வர ஆரம்பிச்சிருவா. அப்படி வரலன்னா என் சட்டையை பிடிச்சி என்னன்னு கேளு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் நடக்க செய்யறதுக்கு பாசிட்டிவ் தாட் மாதிரி இன்னொரு எனர்ஜி இந்த உலகத்திலேயே வேற எதுவுமே இல்லை. இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் விரும்புறது எல்லாத்தையும் நடத்திக்கிறாங்க. இந்த ரகசியம் தெரியாதவங்க மனசுக்குள்ளேயே போட்டு வருத்திக்கிறாங்க. இதை மட்டும் நீ நம்பி செய். மல்லிகா ஆபீஸ்க்கு வராளா இல்லையான்னு பாரு. நாளைக்கு அந்த உமாங்கிறவ ஏதாவது உரிமை கொண்டாடிட்டு வந்தாலும் வருவான். ஏன்னா அவ கழுத்துல இந்த மனுஷ கட்ட தாலி தொங்கிட்டு இருக்க. சட்டப்படி அதை